கள்ளக்குறிச்சியை தமிழகத்தின் சிறந்த தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்று கள்ளக்குறிச்சி தொகுதி மக்களவை வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட ஆத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 18 நாட்களுக்கு மேலாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் தங்களுக்கு செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். அவர்களின் உபசரிப்பு காரணமாக தாங்கள் உற்சாகம் அடைந்துள்ளதாக அவர் கூறினார். ஆனால் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்களை பொதுமக்கள் தொகுதிக்குள் அனுமதிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் தனக்கு வெற்றி வாய்ப்பை அளிக்கும் பட்சத்தில் கள்ளக்குறிச்சியை தமிழகத்தின் சிறந்த தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்றும் எல்.கே. சுதீஷ் அப்போது உறுதியளித்தார். நான் இந்த 18 நாள்ல ஒரு நாளைக்கு 50 ஊராட்சிக்கு போயிட்டு இருக்கோம். நாங்க ஊராட்சிக்கு இன்னைக்கு அனைத்து கிராமத்துக்கும் போகின்ற ஒரே வேட்பாளர் நான் தான், வேற யாருமே கிடையாது. ஏன் சொல்றேன்னாக்கா, திமுக எந்த கிராமத்துக்குள்ள வேட்பாளர் உள்ள போக முடியாது. இன்னைக்கு அங்க உள்ள அலோவ் பண்றதில்ல. இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைனாக்கா, எங்களுக்கு கூட காலைல போனோம்னாக்கா 7 மணிலேருந்து ராத்திரி 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்க தெருவுக்கா எங்க வீட்டுக்கா அந்த அளவுக்கு இன்னைக்கு வரவேற்பு மக்கள் தர்றாங்கன்னாக்கா, இது இங்க மட்டும் கிடையாது. தமிழகத்தில் இருக்கின்ற 40 பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய கூட்டணிக்கு அமோக வரவேற்பு இருக்கு. இந்த வாட்டி நமக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னாக்கா, இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியை தமிழகத்தில் சிறந்த தொகுதியை மாற்றி காட்ட வாய்ப்பு தார கேட்டுக்கொண்டு உங்களுடைய பொன்னான வாக்குகளை முரசுக்கு தாங்க கேட்டுக்கொண்டு விடைபெற